யார் வீட்டிலலாம் முருங்கைக்காய் அதிகமாக இருக்குதோ அவங்க எல்லாம் முருங்கைக்காய் அவியல் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா முருங்கைக்காய் அவியலுக்கு நிறைய காய் தேவைப்படும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு. நான் முருங்கைக்காய் அவியல் செய்ய போகிறேன். அதுக்கு முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேக வைக்கிறதுக்கு 2 பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி கல்லுப்பு சேர்த்து அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்த முருங்கைக்காயை நல்லா பாதி அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது தாளிப்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை காய வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை பொரிஞ்சு முடிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து பாதி அளவு வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கி முடிஞ்சதும் மசிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயும் அதோடு சேர்த்துக்கிட்டேன். ஒரு தேங்காயை உடைச்சி லைட்டாக அரைச்சிட்டு அதோடு சேர்த்து சீரகம், ஒரு 6-7 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச விழுத முருங்கைக்காயோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொதித்து முடிஞ்சதும் மல்லித்தழையை தூவி விட்டு இறக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய சமையல் முருங்கைக்காய் அவியல், கத்திரிக்காய் தொட்டுக்க.